ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஏற்கனவே ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் பூ கட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் வந்துட்டு ஒரு 50 ரூபா தாங்க இந்த உதிரிப்பூ. ஆனால் இதை கட்டணுன்னா ஒரு 200 ரூபாய்க்கு நம்ம கடையில் வாங்குகிற அளவுக்கு வருங்க. 50 ரூபாய்க்கு முல்லைப்பூ கவர் வாங்கிக்கிட்டேங்க. மேரின்னு ஒரு சிஸ்டர் பூ கட்டுற வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபேன்சி ஸ்டோரில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரோஸ் கிடைக்கும், அதையும் வாங்கிக்கோங்க. பூ கட்டுறதுக்கு எப்போதுமே இந்த மாதிரி டார்க் க்ரீன் கலரில் நூல் எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்லா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த 3 தாங்க நம்மளுக்கு தேவை. இதை வச்சு எப்படி கட்டலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நூலை வந்துட்டு நான் எடுக்கிறது மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பூவாக கட்டுறதுக்கு பதிலாக நம்ம 3 பூவாக வச்சு கட்டும்போது நல்லா உருண்டையாக பந்து மாதிரி நெருக்கமாக இருக்கும். நான் வைக்கிறது மாதிரி இந்த 3 பூவை எடுத்து மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கீழே 3 பூவை எடுத்து கீழே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கீழே இருந்து ஒரு பூவை வந்து ஒரு சுற்றிட்டு என்னோடய கையை பாருங்கள், நான் எப்படி வைக்கிறேன்னு அதே மாதிரி வச்சு அந்த பூ உள்ளே விட்டு நூல் அப்படி நம்ம இழுக்கும்போது ஒரு முடிச்சு விழுந்துருங்க. மறுபடியும் ஒரு தடவை செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி பூவை எடுத்து மேலேயும் கீழேயும் வச்சு நூலை வச்சு கீழேருந்து ஒரு சுற்று கையில் நூலை இந்த மாதிரி எடுத்து பூவுக்குள்ளே விட்டு ஒரு இழுத்துட்டோன்னா முடிச்சு விழுந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதே மாதிரி அடுத்த பூ எடுத்து வைக்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, உருண்டையாக வர்றதுக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த பூ அப்படி வச்சு கட்டுறோமா, கட்டிட்டு இந்த கட்டின பூவை நேரையே வைக்காமல் குறுக்கு வாக்கில் திருப்பி கட்டணும். இந்த இப்போ பெரட்டி விட்டேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி திருப்பி கட்டும்போது நம்மளுக்கு பந்து மாதிரி கிடச்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் கட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது மாதிரி இருக்கும். நீங்கள் கட்டி பழகி பாருங்கள், அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி பூவை திருப்பி கட்டுங்க. அவ்வளோதான், இதில் ஒரு கஷ்டமும் கிடையாது. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது மாதிரி இருக்கும், பூ உதிர்ந்து விழும். அதுக்காக கட்டாமல் விட்டுறாதீங்க. கடையில் வந்து அதிகமாக காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி உதிரிப்பூ வாங்கி கட்டி பழகிக்கிட்டேன்னா உங்களுக்கு காசும் மிச்சம், பூவும் அதிகமாக கிடைக்கும். நம்மளுக்கு விசேஷ காலங்கள்லனா நாங்கள் இந்த மாதிரி தாங்க வாங்கி கட்டி வச்சுக்கிருவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக உருண்டையாக வந்திருக்குதுன்னு. நம்ம நூலில் கோர்த்தா கூட இந்த மாதிரி வராது, அந்த மாதிரி வந்திருக்கு கட்டும்போது. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லா பூவையுமே கட்டி முடிச்சிடலாம். நான் கொஞ்சம் அழகாக டெக்கரேஷனாக இருக்கிறதுக்காக அந்த பிளாஸ்டிக் ரோஸ் வாங்கி கட்டியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதே மாதிரி ஃபுல்லாக கூட அந்த பூவை கட்டிக்கிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரோஸ் வச்சு கட்டினா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதே மாதிரி கட்டிட்டு கொஞ்சம் ஒரு கேப் விட்டு அந்த ரோஸ் அப்போ நம்ம கட்டும்போது பூ பாருங்கள் கடைசியில் சூப்பராக வந்திருக்கும். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? அடுத்து நம்ம பிளாஸ்டிக் ரோஸை வந்துட்டு அதே மாதிரி தான் பூ கட்டுறது மாதிரியே அந்த ரோஸை வச்சு கட்டிடுவோம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. அந்த ஒயிட்டுக்கு அந்த ரெட் கலர் வைக்கும்போது சூப்பராக இருக்குது. அதுக்காக தான் அந்த பிளாஸ்டிக் ரோஸ் வாங்கி நம்ம கட்டியிருக்கோம். கொஞ்சம் பூ பிளாஸ்டிக் ரோஸு, அதுக்கடுத்து கொஞ்சம் பூ. நம்ம எவ்வளோ கேப்பில் வந்துட்டு அந்த முல்லைப்பூ வைக்கிறோமோ அதே அளவுக்கு வச்சு கட்டும்போது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, என்னோடய முறையில் வந்துட்டு நான் பூ கட்டுறது சொல்லி கொடுத்துருக்குறேன். ரொம்ப சிம்பிள் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குதுன்னு. தேங்க்யூ.